இந்த வீடியோ சிரிப்பதற்காக மட்டும்தான், யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. அப்படி புண்படுத்துற மாதிரி பேசி இருந்தால் என்னை நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் எப்படி எல்லாம் ஏமாந்தீர்கள்? எதில் ஏமாந்தீர்கள்? சார், நான் ஒரு 10 வருஷமா தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எப்படின்னா, கிரீன் கார்ப்ல ஆரம்பிச்சு, ஈரோப்பேல ஆரம்பிச்சு, ஈரோ 2ல ஆரம்பிச்சு, மணி செங்கல்பில் ஆரம்பிச்சு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பர்சன்டேஜ்னா என்னது புரியல. நீங்க 1 லட்ச ரூபா என்னன்னா 80,000 ரூபாய் மாசம். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுப்போம். அந்த ஆர்டரை போய் நாங்கள் அங்கே போடும்போது, ஆர்டர் ஃபார்மில் போடும்போது அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்காது. மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. கீழே வேற நான் ஒரு 5 பேர், அந்த 5 பேர் ஒரு 5 பேர், அந்த 5 பேர் ஒரு 5 பேர், அந்த 5 பேர் ஒரு 5 பேர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். எதையும் நம்பவும் மாட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. RWCன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். ராஜா மருதுபாண்டியர் வெல்த் கிரியேஷன்ட்டு தமிழ்நாட்டவே ஒரு குலுக்கு குளிக்க எடுத்துருச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தா 18 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க சார். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 18 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் ஏமாந்தது பயங்கர மோசடி சார். ஒரு 23 வருஷமா மனசுலயே போட்டு அமைக்கினே இருக்கேன். சொல்லவே முடியல. அப்படி என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆமா சார், கள்ள நோட்டு வாங்கி தரேன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இப்படி பின்னாலதான் வரேன், வந்து பிடிக்கிறாங்க போலீஸ். நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார். எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார். காலை பிடிச்சி டூப்ளிகேட் போலீஸ். அதுவும் டூப்ளிகேட். ஆமா சார். சிரிப்பு போலீஸா? பார்த்தா அவர் வந்து பொசிஷன்ல இருந்துகிட்டே இருக்கு. என்ன சார் இறங்கிட்டே இருக்க? இல்ல மார்க்கெட் வந்து இன்னும் மறுபடியும் ஏறுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நகையெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேல வீட்டுல இருந்து பம்ப் பண்ணோம்னா என்னை தான் வீட்டுல இருந்து பம்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? அப்படின்னா கடைசிக்கு பார்த்தா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆபீஸை மூடிட்டே போயிட்டாங்க அவங்க. ஒரு வருஷமா பின்னாடியே தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 வாங்கி போட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. ஒரு 5,000. என்னடி சொல்ற? உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க, மற்றது நாங்கள் ஃபியூச்சரில் போட்டு உங்களுக்கு பெருசாக பண்ணி தரோன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 12 லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்க. என்னடி சொல்ற? இப்போ அது என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்றது ஃபர்ஸ்ட் இவங்க அவங்கள அறிஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. கால் வந்தனால நீங்கள் 3 பேர் செலக்ட் ஆயிட்டீங்க. மெயில் ஒன்று வருது. மெயில் ஒன்று வந்தோடனே அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டபோது ஜோர்டன் அப்படின்னு சொல்லி யூகேலேருந்து ஒருத்தர் எடுத்து பேசினார். பின்ன சரி. ஹலோ போன வை. சரி வைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ஆனந்த். ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் அரௌண்ட் 9 crores. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், டே இந்த மாதிரி நான் பேசிக்கலி ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இப்போ அவங்ககிட்ட சொன்னபோது அவங்க என்ன பண்ணாங்க, உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க சார். ரூம் போட்டு இதை பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரூம் போட்டு யோசனை பண்றதுன்றது அன்னைக்கு நடந்தது. பட்டத்திலேயே அதை பண்ணுங்க. இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க. எனக்கு ஒரு காலு இந்தாங்க, நீங்க எத்த பிடிங்க. 9 கோடி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து டிஸ்கஸ் பண்றான். அவனுக்கு வந்து 37,000 மட்டும் கொடுத்தா போதும். கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.